ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம தவேக கட்சியிலேருந்து என்னென்ன முடிவுகள் இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோங்க. அவங்கவுங்க என்னென்ன தீர்மானங்கள் பற்றி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்க போகிறோங்க. 12 தீர்மானங்கள் பண்ணியிருக்காங்க. 12 பொறுப்பாளர்களை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ண வச்சாங்க. இது டக்குன்னு உங்களுக்கு நடக்கிறப்பே சொல்லிடணுன்ட்டு தான் இதை எடுத்து வச்சுருக்கேங்க. பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கவனிச்சு கேளுங்க. முதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் நிகழ்வில் உயிரிழந்தவர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. தலைவர் அவர்களும் சரி, எல்லாருமே சரி. அண்ட் இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்புக்கான தேவையான விஷயங்களை அதுக்கான இன்சிஸ்டன்ஸும் நிறைவேற்றிட்டு இருக்காங்க நம்ம தவிக கட்சி. இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மீனவர்கள் மீது நிறைய கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது. அதுக்கும் நம்ம தவிக கட்சி சப்போர்ட்டாக இருக்காங்க. நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் மசோதாவுக்கு எதிராக நம்ம தவிக அணியினர் இருக்காங்க. அதை பற்றியும் பேசியிருக்காங்க. அந்த ஐந்தாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்டங்களில் நெல்மணிகளை கொள்முதல் பண்ணுறதுல சில இஷ்யூஸ் இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்கும் நம்ம தவிக சைடு சப்போர்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய நியாயத்தை வாங்கி தராங்க விவசாயத்திற்கு. ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை, அதாவது இந்த ரெய்னி சீசனுக்கான அந்த முன்னெச்சரிக்கையான அந்த விஷயங்கள் சரியாக கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு. அதை சீக்கிரம் இது பண்ணுறதுக்காக அதுக்கான விஷயங்களும் உடனுக்குடன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து ஏழாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிகள், சென்னையில் இருக்க பள்ளிக்கரணை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கட்டுமான பகுதிகள் மேற்கொள்ள இன்னும் இது பண்ணக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. இதுக்கு மேலே ஆல்ரெடி அங்கே சுச்சுவேஷன் டஃப்பாக இருக்கிறதுனால இதுக்கு மேலேயும் அங்கே நிறையா சுச்சுவேஷன் டஃப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம அதுக்கான இதுவும் நிறைவேற்றப்பட்டுள்ளதுங்க. அடுத்து 8வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து வெள்ளை அறிக்கை அரசாங்கம் இப்போ வெளியிடணும்னு சொல்கிறதுக்கு அதுக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்குங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் சந்திப்பில் தளபதி விஜய் அண்ணனும் பொதுமக்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா இன்சிஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவங்க நம்ம கட்சி சைட்லேருந்து நிறையா இன்சிஸ்டன்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கட்சியையும் கட்சியின் நிர்வாகிகள் மேலும் குற்றம் சாட்டுப்படி ரூலிங் பார்ட்டி கண்டித்து தீர்மானம், அவங்களுக்கு எதிராகவும் நம்ம சைடு உள்ள நியாயங்களை எடுத்து நம்ம பேசியிருக்கோம், அதுவும் நிறைவேற்றப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை பொது பிரச்சனைகளை குறித்து தெரிவித்த நபர்களை கைது செய்து கருத்துரிமை ஒடுக்குகின்ற அரசை கண்டித்து தீர்மானம், நம்ம இது மாதிரி பேசிக் நீட்ஸே நம்ம கேட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எதிராகவும் இது பண்ணி நம்ம தவிக சைடு சப்போர்ட் பண்ணி நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இது பண்ணுது. அடுத்து கடைசி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கால கூட்டணி, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதாங்க. எதிர்கால கூட்டணி இருக்கா இல்லையா, இதெல்லாம் எதுவுமே எந்த இதுவும் இப்போ இல்லைங்க. முழுக்க தளபதி விஜய் அண்ணன் அவர்களோட முடிவு தான்ன்றது தான் இங்கே சொல்ல வராங்க. அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. தலைவர் அவர்கள் மட்டும்தான் அவர் கூட்டணி வேணுமா வேணாமான்றது இதுவரையும் தனித்து சோலோவாக இருக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே பாயிண்ட்டாகவும் இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.